வணக்கம். நம்மள பலரும் கார் சாவி எடுத்த உடனே பயணத்தை பத்தி மட்டும்தான் யோசிப்போம். ஆனா இன்ஜினை ஸ்டார்ட் பண்றதுக்கு முன்னாடியே நம்மளோட பாதுகாப்பை உறுதி செய்யற சில முக்கியமான விதிகள் இருக்கு. அத பத்தி நீங்க யோசிச்சிருக்கீங்களா? இன்னைக்கு நாம அத பத்தி தான் ஆழமா பார்க்க போறோம். சரி, ஒரு சின்ன கேள்வியோட ஆரம்பிக்கலாம். ஒரு கார்ல இருக்கிற ஏகப்பட்ட பாதுகாப்பு அம்சங்கள்ல எது ரொம்ப முக்கியம்னு நினைக்கிறீங்க? யோசிச்சு பாருங்க. பதில் உங்களை ஆச்சரியப்படுத்தலாம். அது ஏர்பேக்ஸோ இல்ல லேட்டஸ்ட் பிரேக்கிங் சிஸ்டமோ கிடையாது. உண்மையில ஒரு காரோட மிக முக்கியமான பாதுகாப்பு அம்சம் நீங்க தான். ஆமா, ஓட்டுநராகிய நீங்க தான். அப்போ மிக முக்கியமான பாதுகாப்பு அம்சம் நீங்க தான்னா நம்மளோட முதல் கவனம் அங்கதான் இருக்கணும். நம்மளோட முதல் தூண் தகுதியான ஓட்டுநர். நீங்க வண்டி ஓட்ட தகுதியா இருக்கீங்களான்னு உறுதி செய்யறது தான் உங்களுடைய முதல் மற்றும் தலையாய கடமை. இது வெறும் ஒரு நல்ல பழக்கம் இல்ல, இது சட்டம். விதி 90 ரொம்ப தெளிவா சொல்லுது. உங்க ஓட்டும் திறனை பாதிக்க வாய்ப்பு இருக்கிற எந்த ஒரு உடல்நல பிரச்சனையா இருந்தாலும் அதை கட்டாயமா சம்பந்தப்பட்ட அதிகாரிகளுக்கு நீங்க தெரிவிக்கணும். சோர்வு சாலையில ஒரு அமைதியான எதிரி. ஆனா அதிர்ஷ்டவசமா அதை சமாளிக்க ஒரு 4 எளிய வழிகள் இருக்கு. 1. நீண்ட பயணத்துக்கு முன்னாடி நல்லா தூங்குங்க. 2. நள்ளிரவிலிருந்து காலை 6 மணி வரைக்கும் வண்டி ஓட்டுறதை தவிர்த்துடுங்க. 3. ஒவ்வொரு 2 மணி நேரத்துக்கும் ஒரு 15 நிமிஷம் பிரேக் கண்டிப்பா எடுங்க. கடைசியா ரொம்ப முக்கியமானது, தூக்கம் வர்ற மாதிரி இருந்தா உடனே வண்டி ஒரு பாதுகாப்பான இடத்துல நிறுத்திடுங்க. இது உங்க கண் பார்வைக்கான ஒரு நேரடி தேர்வு. தோராயமா ஒரு 5 கார்களை வரிசையா நிறுத்தினா எவ்வளோ தூரம் இருக்குமோ அந்த 20 மீட்டர் தூரத்துல இருந்து உங்களால ஒரு நம்பர் பிளேட்டை தெளிவா படிக்க முடியணும். இதுக்கு உங்களுக்கு கண்ணாடி தேவைப்பட்டா நீங்க வண்டி ஓட்டும் ஒவ்வொரு முறையும் அதை கட்டாயமா போட்டிருக்கணும். இப்ப பாருங்க, இங்க ஒரு சுவாரஸ்யமான விஷயம் இருக்கு. கிரேட் பிரிட்டனுக்குள்ளேயே ரத்த ஆல்கஹால் அளவுக்கான சட்ட வரம்பு இடத்துக்கு இடம் மாறுது. ஆனா வரம்பு எதுவா இருந்தாலும் பாதுகாப்பு நிபுணர்களோட அறிவுரை ஒண்ணுதான். அந்த அறிவுரை என்னன்னா, கொஞ்சம் கூட குடிக்காம வண்டி ஓட்டுறது தான். ஏன்னா ஆல்கஹால் ஒரு மாயை. அது உங்களுக்கு ஒரு போலியான தன்னம்பிக்கையை கொடுக்கும். ஆனா உண்மையில உங்க ஒருங்கிணைப்பு குறைச்சிடும். உங்க எதிர்வினைகளை மெதுவாக்கி வேகத்தையும் தூரத்தையும் கணிக்கிற திறனை பாதிச்சிடும். அதனால பாதுகாப்பான ஒரே வழி குடிக்காம வண்டி ஓட்டுறது தான். இது ஆல்கஹாலுக்கு மட்டும் இல்ல, போதைப் பொருட்களுக்கும் இதே கடுமையான விதிகள் பொருந்தும். இதுல சில மருத்துவர் பரிந்துரைக்கிற மருந்துகளும் அடங்கும். அதனால நீங்க ஏதாவது மருந்து எடுத்துக்கிட்டா உங்க மருத்துவர்கிட்ட வண்டி ஓட்டலாமான்னு ஒரு வார்த்தை கேட்டுடுறது நல்லது. சரி, நீங்க ஓட்டுறதுக்கு தகுதியா இருக்கீங்க. இது பாதி வெற்றி தான். ஆனா உங்க கார் எப்படி இருக்கு? இது நம்மள 2வது தூணுக்கு கூட்டிட்டு போகுது. சாலைக்கு தயாரான வாகனம். இந்த ரோட்வர்த்திங்கிற வார்த்தைக்கு என்ன அர்த்தம்? இது ஒரு சட்டப்பூர்வமான சொல். உங்க கார் அரசாங்கத்தோட எல்லா விதிமுறைகளுக்கும் உட்பட்டு சாலையில ஓட்டுறதுக்கு பாதுகாப்பானதா இருக்குன்னு அர்த்தம். பயணத்துக்கு முன்னாடி இதை உறுதி செய்ய வேண்டியது உங்க சட்டப்பூர்வ கடமை. ஒரு நிமிஷம், உங்க கார் மெக்கானிக்கலா சூப்பரா இருக்கலாம். ஆனா அது மட்டுமே அந்த காரை ஒரு சட்டப்பூர்வமான காரா ஆக்கிடுமா? இதுல இன்னொரு பக்கமும் இருக்கு. அந்த இன்னொரு பக்கம்தான் இந்த ஆவணங்கள். இதெல்லாம் ரொம்பவே கட்டாயம். உங்ககிட்ட சரியான ஓட்டுநர் உரிமம், நடப்புல இருக்கிற எம்ஓடி சர்டிபிகேட், குறைந்தபட்சம் தேர்ட் பார்ட்டி இன்சூரன்ஸ், வாகன பதிவுச் சான்றிதழ், அப்புறம் சரியா கட்டப்பட்ட வாகன வரி, இது எல்லாமே இருக்கணும். இன்சூரன்ஸை பத்தி பேசும்போது அதுல பொதுவா 3 வகை இருக்கு. தேர்ட் பார்ட்டிங்கிறது சட்டப்படி இருக்க வேண்டிய குறைந்தபட்ச பாதுகாப்பு. அடுத்தது தேர்ட் பார்ட்டி ஃபயர் அண்ட் தெஃப்ட். கடைசியா காம்ப்ரிஹென்சிவ். இது உங்க காருக்கும் சேர்த்து அதிகபட்ச பாதுகாப்பு கொடுக்கும். நீங்க ஏதாவது ட்ரெய்லர் மாதிரி இழுத்துட்டு போறீங்கன்னா ஒரு முக்கியமான விஷயம், உங்க பொறுப்பு உங்க காரோட முடியல. அந்த ட்ரெய்லர், அதுல இருக்கிற சுமை எல்லாமே பாதுகாப்பாவும் சட்டத்துக்கு உட்பட்டும் இருக்கணும். இதுக்குன்னு தனியா வேக வரம்புகள்லாம் கூட இருக்கு. ஓகே, நீங்க தகுதியா இருக்கீங்க, உங்க காரும் தயாரா இருக்கு. இப்போ இந்த பயணத்தோட கடைசி மற்றும் முக்கியமான பகுதிக்கு வரும். நம்மளோட 3வது தூண், பயணத்தை நிர்வகித்தல். இதுல உங்க கூட பயணம் செய்றவங்களும் அடங்குவாங்க. காருக்குள்ள பாதுகாப்புன்னு சொன்னா முதல்ல ஞாபகத்துக்கு வராது சீட் பெல்ட் தான். விதி 99 ரொம்ப எளிமையானது. சீட் பெல்ட் இருந்தா அதை நீங்க கட்டாயம் போட்டிருக்கணும். இது ஓட்டுநருக்கும் கூட பயணம் செய்யற எல்லா பெரியவங்களுக்கும் பொருந்தும். ஆனா குழந்தைங்களோட விஷயம் இன்னும் கொஞ்சம் கடுமையானது. இங்க முழு பொறுப்பும் ஓட்டுநருக்கு தான். ஒரு குழந்தை 14 வயசை எட்டுற வரைக்கும் அவங்க சரியான சைஸ்ல உள்ள சைல்ட் சீட்ல இருக்காங்களா இல்ல சரியா சீட் பெல்ட் போட்டிருக்காங்களான்னு உறுதி செய்ய வேண்டியது உங்க கடமை. இப்போ நான் சொல்ல போறது ஒரு உயிர் காக்கும் தகவல். பின்னோக்கி பார்க்கும் குழந்தை இருக்கையை, அதாவது ரியர் ஃபேசிங் சீட்டை ஆக்டிவா இருக்கிற ஏர்பேக் முன்னாடி ஒருபோதும் பொருத்தவே கூடாது. ஏர்பேக் விரிஞ்சா அதோட வேகம் குழந்தைக்கு பெரிய ஆபத்தை ஏற்படுத்திடும். நம்மள யாருக்காவது ஓட்ட கத்து கொடுக்கற வாய்ப்பு வந்தா உங்களுக்கும் சில விதிகள் இருக்கு.
உங்களுக்கு 21 வயசுக்கு மேல இருக்கணும், அந்த வகை வாகனத்துக்கு குறைஞ்சது 3 வருஷமாவது முழு உரிமம் வச்சிருக்கணும், அப்புறம் கண்டிப்பா கார்ல எல் போர்டு மாட்டியிருக்கணும். நம்ம நிறைய விஷயங்களை பார்த்தோம் இல்லையா? வாங்க இது எல்லாத்தையும் சுருக்கி ஒவ்வொரு பயணத்துக்கு முன்னாடியும் நீங்க மனசுல வச்சுக்க வேண்டிய ஒரு எளிய சரிபார்ப்பு பட்டியலா மாத்திடலாம். இத உங்க பயணத்துக்கு முந்தைய செக்லிஸ்டா நினைச்சுக்கோங்க. இதெல்லாம் வெறும் பரிந்துரைகள் இல்ல, சட்ட கட்டளைகள். நீங்க ஓட்ட தகுதியா இருக்கீங்களா? வண்டி சரியா இருக்கா? சீட் பெல்ட் போட்டாச்சா? குழந்தைகள் பாதுகாப்பா இருக்காங்களா? லைசென்ஸ் இன்சூரன்ஸ் எல்லாம் சரியா இருக்கா? நீங்க குடிபோதையில இல்லையா? இது உங்களுக்கும் உங்க பயணிகளுக்கும் சாலையில இருக்கிற மத்தவங்களுக்கும் நீங்க கொடுக்கிற ஒரு வாக்குறுதி. கடைசியா இந்த விதிகள்லாம் வெறும் அபராதத்தை தவிர்க்கிறதுக்காக இல்ல. இது நாம ஒருத்தருக்கொருத்தர் பாதுகாப்பா இருக்க செஞ்சுக்கிற ஒரு சமூக ஒப்பந்தம். அந்த ஒப்பந்தத்துல உங்க பங்கை நீங்க சரியா செய்றீங்களாங்கிறது தான் இங்க முக்கியமான கேள்வி. உண்மையான சாலை பாதுகாப்பு நீங்க கார் சாவியை திருப்புறக்கு ரொம்ப நேரத்துக்கு முன்னாடியே ஆரம்பம் ஆகிடுது.